நாகசக்தி அருள்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, தமிழ் புத்தாண்டு பத்தி பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் போட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வரப்போகிற சனி பயிற்சியும் சரி, ராகுகேது பயிற்சியும் சரி, குரு பயிற்சியும் சரி, அதாவது ஓரளவு வந்து உங்களுக்கு அது அமோகத்தை கொடுக்க போகிறாங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது புதையல் யோகம் சொல்லிட்டு தனுசு ராசிக்கு சொல்லலாம். ஏன்னா தனுசு ராசியை வந்து குரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்க போகிறாரு. ஸோ 7ஆம் பார்வையாக குரு பார்த்தால் வந்து கோடி நன்மை. ஸோ 7ஆம் பார்வையாக அவர் பார்க்கறதுனால ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூட போகிற ஆண்டாக இந்த வருஷம் இருக்குது. ரொம்ப வருஷம், அதாவது ரொம்ப ஏஜ்டாக ஆயிடுச்சு, ஒரு 45 கூட ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு திருமணமே கைகூடலை, நாங்கள் எவ்வளோ பொண்ணு பார்த்துட்டோம், நிறைய பார்த்தாச்சு, நிறைய பையன் ஃபோட்டோ பார்த்தாச்சு, பையன்க பார்த்தாச்சு, ஆனால் எங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரப்போக்க ஆண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமையுது. அதே மாதிரி எல்லா வித, அதாவது 4ஆம் பாவத்தில் வந்து சனி பகவான் உக்காண்டிருக்கிறதுனால ரொம்ப நாளாக வந்து பைக் வாங்கணும், கார் வாங்கணும், இல்லை பழைய பைக் மாற்றணும், புதிய கார் அதாவது பழைய கார் மாற்றணும், புதுசாக கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நீங்கள் வந்து புதுசாக பைக் வாங்க போகிறீங்க, புதுசாக கார் வாங்க போகிறீங்க. அதே மாதிரி என்ன வாங்கணும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் சரி, வாகனம் மூலயமா தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி, அதாவது இந்த பஸ் டிரைவரு, அதே மாதிரி இந்த பஸ் ஓட்டுறவங்க, இந்த வேன் ஓட்டுறவங்க, ஸோ இந்த மாதிரி குட்டியான ஓட்டுறவங்களும் சரி, இல்லை எந்த ஒரு வாகனம் ஓட்டி அது மேலே மூலயமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த ஓலா ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, பைக் ஓட்டுறவங்க, அந்த மாதிரி ஓட்டுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விக்கியில் வேலை செய்கிறவங்க, இந்த ஜொமேட்டோவில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் வரப்போகுது. அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்க போகுது. ஸோ வாகனம் மூலயமா தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமைய போகுது தனுசு ராசிக்காரர்களுக்குன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து இந்த பயன்ற ஒரு உணர்வை வந்து அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பார். அதாவது எதுலையுமே வந்து தைரியமாக இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்க மாட்டார் ராகு பகவான். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அது பண்ணலாமா வேணாமன்ற ஒரு யோசனை இருந்திருக்கும். ஸோ ஆனால் இந்த வருஷம் வர ராகுகேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் கொடுக்கும். ஸோ அந்த பயத்தை நீங்கள் விலக்கிட்டு நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்களா, தாராளமாக தொடங்கலாம். கண்டிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சதோட அதிகமாக தான் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த கடன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போன வருஷம்லாம் இந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி ரொம்ப வந்து மனசு நொந்து போயிருப்பீங்க. அதே மாதிரி கடன்காரங்க வந்து உங்கள் வீட்டு வாசல் தேடி வந்து நின்றுட்டு எப்போ கடன் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பேங்க்காரங்க வந்து உங்கள் வாசலில் நின்றுருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பதில் சொல்லலாம் முடியாமல் வந்து நிறைய பேர் தவிச்சிருப்பீங்க. ஏன் நிறைய பேர் வந்து ஃபோன் நம்பரை கூட சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஃபோன் அடிக்கடி வந்துட்டே இருக்குது, கடன் எப்போ கட்ட போகிறீங்க சார், எப்போ நீங்கள் அமௌண்ட் கட்ட போகிறீங்கன்னு சொல்லிட்டு பேங்க்காரங்க உங்களுக்கு தொல்லை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்பரை கூட சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து குரு பகவானுடைய பார்வை படுறதுனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அதே மாதிரி நல்ல தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்படுதோ அதை விட டபுளாக ட்ரிபிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் வரப்போகுதுன்னு சொல்லலாம். அதாவது ஜாக்பாட் அடிக்க போகுது. பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்பாட், புதையல் யோகம் அப்படின்றது கூட தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் எல்லா விதத்துலையும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமையுது. ஸோ அதனால் நிம்மதி பெருமூச்சு விட்டு படான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காரத்துக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த அதாவது சனி பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். ராகுகேது பயிற்சியில் மட்டும்தான் உங்களுக்கு மனதளவில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 5ல் வந்து சூரியன் இருக்கிறதுனால உடம்பு ரீதியான இந்த ஹீட் பிரச்சனைன்னு சொல்லுவாங்கள்ல, வாயு பிரச்சனை, ஹீட் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு போகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனைனால மருத்துவமனைக்கு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு சால்வ் ஆக போகுது. ஸோ உடம்பு ரீதியான வந்து எந்த பிரச்சனை வந்தாலுமே, அதே மாதிரி இந்த
ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் போயிட்டு இந்த அடிக்கடி வந்து நீங்கள் இந்த ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து மாட்டிக்காமல் நிம்மதியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு உங்கள் முகத்தை அழகுபடுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இல்லைன்னா உங்கள் ஃபேஸ் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு தப்பான ஒரு விதத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. தனுசு ராசி 7ஆம் பார்வையா குரு பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா, அதாவது சிங்கிளா சுத்திட்டு இருந்த, அதாவது இந்த மொரட்டு சிங்கிளா சுத்திட்டு இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மிங்கிள் ஆக போறீங்க. கண்டிப்பா வந்து திருமணம் கைகூட போகுது. ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகலைன்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ திருமணம் கைகூட போகுது. அது மட்டும் இல்லாம வண்டி வாகனம், அதாவது வீடு மனை யோகம்னு சொல்லலாம். ரொம்ப நாட்களா இடம் வாங்கி போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இடம் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க போகுது. ஸோ அதனால நீங்க என்னென்ன இடம் வாங்கணும்னு நினைச்சாலும் இந்த சனி பெயர்ச்சியில சனி பகவான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டி கொடுத்து நல்ல இடமா உங்களை வந்து வாங்க வைக்க போறாருன்னு கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நீங்க கண்டிப்பா வந்து வாங்குற இடம் வந்து நீங்க வீடு கட்ட தான் போறீங்களே தவிர்த்து அதை வந்து சும்மா வாங்கி போட்டு வைக்கலான்ற சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்க மாட்டார் சனி பகவான். கண்டிப்பா நிறைய பேர் வந்து பாதிலே வீடு கட்டி நிறுத்தி இருப்பீங்க. இந்த வருஷமாவது முடிப்போமான்னு அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, கிரகப்பிரவேசம் இன்விடேஷன் அடிக்க போறீங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ கிரகப்பிரவேசம் பண்ண போறீங்க இந்த வருஷம். எல்லா விதத்திலையும் வந்து ஏற்றம் குடிக்கும் ஆண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க தான் போகுது. சில விஷயங்கள்ல மட்டும்தான் பிரச்சனை கொடுத்தாலும், முக்காவாசி விஷயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வாவசு வருஷம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி பசங்க வந்து நிறைய பேர் வந்து +2 எக்ஸாம் எழுதிருப்பீங்க, 10th எக்ஸாம்லாம் எழுதிருப்பீங்க. ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 70% உங்களுக்கு வந்து அமோகமா இருக்கு. அதாவது கண்டிப்பா வந்து நீங்க நினைச்ச மார்க் வந்து எடுக்க போறீங்கன்னு கூட சொல்லலாம். சில பேர் எழுதிட்டு பாஸ் ஆவாங்கன்னு பாஸ் ஆகாமோ ஃபெயில் ஆவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பசங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பாஸ் ஆக போறாங்க. இவனா இவ்வளோ மார்க்கு, இவ்வளா இவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு உங்க பெற்றோர்கள் வந்து பெருமிதப்பட போறாங்கன்னு கூட சொல்லலாம் இந்த வருஷம். ஏன்னா வந்து கண்டிப்பா மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்ச ஒரு காரியம், ஏன்னா குரு பகவான் பார்க்கறதுனால படிப்பில் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் கொடுக்க போகுது. அதனால மார்க் வந்து உங்களுக்கு தானாகவே அள்ளி போட போகிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எழுதிருக்கீங்களோ அதுக்கான ரிசல்ட் இருக்கும். அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து டாப்பராக இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா இன்னும் டாப்பரான மார்க்காக வாங்க போகிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜை விட கொஞ்சம் அதிகமாக மார்க் வாங்க போகிறாங்க. லோவாக இருக்க பசங்க பாஸ் ஆக போகிறாங்க. இவெல்லாம் பாஸ் ஆவாளா, இவனா பாஸ் ஆவானா அப்படின்னு வந்து உங்கள் வீட்டில் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆக போகிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்க போகுது இந்த குரு பயிற்சின்னு கூட சொல்லலாம் இந்த வருஷம். வருஷத்துடைய ராஜாவா பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் வராரு. சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை. ஸோ கோதுமையில் வந்து சப்பாத்தி செஞ்சு அந்த கோயில் வாசலில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ரோட்டில் சுற்றிட்டு இருக்கவங்க யாராவதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சூரிய பகவான் கோயிலுக்கு போயிட்டு கோதுமை வந்து எடுத்துன்னு போயிட்டு சூரியனார், அதாவது சூரிய பகவானுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லது. நவகிரகங்களில் இருக்கிற சூரிய பகவானுக்கு கொடுத்துட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அதாவது கோதுமையை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அவிச்சிட்டு அந்த கோதுமையை அவிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பசுமாட்டுக்கு கொடுங்க. ஏன்னா பசுமாட்டில் பார்த்தீங்கன்னா 30 முக்கோடி தேவர்கள் பசுமாட்டில் வாசம் செய்கிறாங்க. ஸோ அதுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும்.